இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தா நம்ம பொன்னையாசாமிகள் ஐயா வந்து ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு அழகான டாப்பிக்கை பேச போகிறாரு. ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நல்வாழ்த்துக்களோடு ஐயா அவர்களை வருக வருக நாம் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப சரவணபவ ஜோதிட அறிவகத்தின் அறையிலே வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை மிக அழகாக செதுக்க வந்துள்ள என் அருமை சகோதரர் தங்கப்பாண்டி அவர்களே, சூரிய நாராயணன் அவர்களே, ரொம்ப அழகாக எனக்கு இந்த லோகநாதனை ரொம்ப பிடிக்கும். கேபி படித்தவன் ஜோதிடத்தை எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ண மாட்டான். எது கேபி படித்தவன் அதில் லோகநாதன் பார்த்திங்கன்னா எப்போயுமே பேச்சில் ஒரு தடுமாற்றமே இருக்காது, கரெக்டாக கொண்டு போவார். அருமை சகோதரர் லோகநாதன் அவர்களே, நமது கரூர் ஜோதிட மண்டலத்தினுடைய பெருந்தகை செல்வராஜா பாலகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அதை விட அதனின் மேலாக தொய்வில்லாமல் 47வது கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி சரவண பாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சாதாரணமாக 47வது கருத்தரங்கம் ஒரு சாதனை தானே, ஜோதிடத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு. இப்போ நவக்கிரகம் பார்க்கும், நவக்கிரகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. எவன் ஒருத்தன் ஜோதிடத்தை தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக இவன்கிட்டருந்து என்ன கிடைக்கும், இவன்கிட்டருந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சிந்தனை இல்லாமல் எவன் ஒருவன் செயல்படுகின்றானோ அல்லது அதை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு போற்றுகின்றானோ அவனுக்கு நவக்கிரகம் ஒருபோதும் குறையே வைக்காது. அவனுக்கு வேண்டுங்கிறத அப்படியே செய்யும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஜோதிடத்தில் நிறைய சுயநலவாதிகளும் இருக்கிறார்கள், புல்லுருவிகளும் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் போட்டிருந்ததை பார்த்தேன், மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. 12ஆம் இடம் என்பது மோட்சம் என்றால் அதற்கு 7ஆம் இடம் நரகம் அப்படின்றான். எப்படின்னா, மீனத்தை வந்து அது மோட்சஸ்தானம் தானே, அது மோட்சஸ்தானமா, கன்னி வந்து நரகமா, எப்படி பிரிக்கிறாம. இவன் ஒரு ஜோதிட ஆசிரியர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்களா, என்ன ஜோதிடத்தை இந்த காசுக்காக மக்களுடைய அறியாமையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று, சமீப காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் இப்போ சரவண பாரதிகிட்ட படித்த மக்கள் கூட நல்ல அறிவாளிகளாக இருக்காங்க. அவங்க கூட ஒரு ஜோதிடத்தை ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நம்ம இப்போ லோகநாதன் போய் வகுப்பு எடுக்கிறாருன்னா நம்ம ஆதரிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனையோ கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கேன், லோகநாதனுடைய பேச்சை கேட்டிருக்கேன். அந்த பையன் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்லை. பாவத்தை மீறி பேசுனதே கிடையாது. அது என்ன செயல்படுது அழகாக பேசுகிறார். ஆனால் 3 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு ஜோதிட வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு, ஆஃப்லைன் வகுப்பு அப்படின்னு வந்துடுறாங்க. இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னா இல்லை. என்ன இதில் நிறைய
உணர்நிலை அப்படின்றது நமக்கு வேணும். ஜோதிடத்தில் உணர்நிலை அப்படின்றது வேணும், உள்ளுணர்வு அப்படின்னு வேணும், ஈடுபாடு அப்படின்றது வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் ஈடுபாடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நவக்கிரகம் உங்கள்கிட்ட வந்து நாவில் பேசும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இதை நம்ம உணர்ந்து செய்யணும். அதை விட ஒருத்தனை பார்த்தோன்னே ஒரு ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி கூட இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டிடணுமே அப்படின்ற சிந்தனையோடு நீங்கள் வந்து ஜாதகத்தை தொட்டிங்கன்னு வைங்களேன், அதில் நவக்கிரகம் வந்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு போகும். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் எத்தனையோ இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதான் என் கூட இருந்த பெரியவங்களாம் இல்லை, இப்போ நம்ம தான் கொஞ்சம் வயசானதில் கொஞ்சம் இருக்கணும்னு வைங்களேன். எத்தனை வருஷம் இதில் அனுபவம் இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு இதில் நம்ம இப்படி பேசிடலாம் அப்படின்ற மமதையோடு ஜாதகத்தை தோட்டோம்னா நாக்கில் வந்து உட்காராது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதாவது அவனுடைய கேள்விக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்ற உணர்வோடு இதை எப்படி இது பண்ணுறது இறைவா அப்படின்னு சொல்லி அந்த குருமார்கள் நினச்சிட்டு நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் நினைக்காத ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தை ஆழ்ந்து உணர்வோடு படிக்கிறவங்களுக்கு நவக்கிரகம். அதே மாதிரி நவக்கிரகம் என்றைக்குமே நவக்கிரகத்தை நம்பி ஒரு ஜோதிட கடையை போட்டிங்க அப்படின்னா அது என்றைக்கு உங்களை பட்னியே போடாது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பேராசை இல்லாமல் இருக்கணும், உணர்வுகளோடு நீங்கள் இருக்கணும். இதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம தங்கப்பாண்டி ஐயா தான். அவர் எங்கேயுமே பாருங்கள் குருமார்கள் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களையும் விட்டு கொடுக்க மாட்டார், பழகினவனையும் விட்டு கொடுக்க மாட்டார். நல்லா பழகினவனை பாருங்களேன், விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கெல்லாம் இந்த ஃபோன் பண்ணுற பழக்கமே இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபோன் பண்ணுற பழக்கமே இல்லை. என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஆளுக்கு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா எப்படி இருக்க அதெல்லாம் கேட்டதே கிடையாது. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவன் என்னமோ சாமிக்கு இன்னும் தேவை இருக்குமோ அப்படின்னு நினச்சிருவான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இவர் எப்படி இருப்பார்னா, இப்போ இந்த வகுப்பு நடத்துகிறது நம்ம பாலகிருஷ்ணன்லேருந்து எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கரெக்டாக என்னையை முதல் கொண்டு ஏன்னா மாதத்துக்கு 2 தடவை ஃபோன் அடிச்சிடுவார். எங்கே இருக்கீங்க, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க விசாரிக்கிறது. இன்றைக்கி இவருடைய மாணாக்கர்கள் பாருங்கள், ஏன் தங்க பண்ணிடணுன்னு எல்லா பேரும் இந்த இளஞ்சிங்க இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, நாங்கள்லாம் கலைஞர் வெளியில் போயிட்டோம், இவர் விஜய் வெளியில் வந்துட்டார். அப்படி தானே? அப்படி இல்லை, ஆனால் சொன்னா இப்போ நீ என்னத்தை நம்ம போய் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படி போய் நிற்க, தங்கப்பாண்டி வந்து நின்னார்னா சரி, இளைஞர்கள் அப்படியே தூக்கி ஒதுங்கிடுவேன் அங்கே. ஏன்னா இன்றைக்கி ஆனால் அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு பக்குவம், அவங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த ஜோதிடத்தை உணர்ந்து அதை எடுத்து இன்றைய சூழலுக்கு தகுந்தது மாதிரி, வாழ்வியலுக்கு தகுந்தது மாதிரி கொடுக்கணுமில்ல இல்லையா? அதுக்கு அவரை நம்ம வாழ்த்தணும், பாராட்டணும்ல. இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்காக வந்து அவரை குறை சொல்ல முடியுமா? இன்றைக்கி எங்கே எடுத்தாலும் சரி தங்கப்பாண்டியில் படிக்கிற மாணவர்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இப்போ வரும்போது, இப்போ சூரியநாராயணன் இருக்கார், அவர் ஒரு பாண்டித்தியம் பெற்றவர். இன்றைக்கி வாசத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் பரணி பாரதி பாருங்கள், அவன் காசு கொடுக்கல, போய் உட்காந்து அந்த இடத்துல அவனுக்கு உரியதை செஞ்சுட்டு வந்துடுவார். இதுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்காம செஞ்சு பாருங்களேன், அது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதானே வேணும். இல்லை அதுக்கு ஒரு விதம் வேணும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம லோகநாதன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். யாருக்கு, எனக்கா? ஏன் இல்லை, கொஞ்சம் ஒரு ரெண்டு மடக்கு இருந்தால் போதும். ஏன்னா டீ டேஸ்ட்டு ஒட்டிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அந்த டீயை முழுசாக குடிக்க வச்சிடும். 2 முடக்கு 2 முடக்கு வரக்கூடாது, மடக்கு. ஆமாம். என்ன இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. சரி, சாப்பிட்டுக்கிட்டே கேட்போமா? இப்போ நம்ம போவோம்.
கேஷுவலாக போவோம். இப்போ ஜோதிடத்தில் நிறைய வழிமுறைகளை வந்து நம்ம பெரியவங்க நமக்கு பாதை காட்டி வச்சுருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு ஜோதிடத்தில் நாம் இதை போய் கண்டுபிடிச்சோம், இதை பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க ஏற்கனவே பார்த்து வச்சது தான். நாம் அதை தொட்டு அதை நம்ம அறிவு கொண்டு போய் உணர்றதுக்கு தான் நமக்கு ஆயுஸ் பத்தலை, அப்படி சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். நம்ம உணர்ந்து அதை பார்க்குறதுக்கு நம்ம ஆயுள் பத்தலை. ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்கான் ஒவ்வொரு இதுலேயும். அதில் ஒவ்வொரு அந்த ஜோதிட பாண்டித்தியம் பெற்ற ஆராய்ச்சியாளர்களுடைய காலம் இருக்கு இல்லையா. இப்போ வராகி மீரர் வந்தார், அவர் பங்குக்கு கொடுத்துட்டு போனார். மிகப்பெரிய மந்திரேஸ்வரர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் இருந்த பெரியவர்கள் நமக்கு நல்ல வழிமுறைகளை காட்டினா கூட நாம் எல்லாரும் எடுத்து இயம்புறது பார்க்குறது பராசர ஜோதிட முறையை தான். ஏன்னா அது ஒன்று தான் இவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா பராசர ஜோதிட முறை தான் ஈஸி, அதனால தான் அதை தொடுறோம் இல்லையா. அப்போ தேவகரத்தில் ஒரு பாடல் எப்படின்னா, ராசிக்கு அதாவது லக்கணத்துக்கு 6 ராசிக்கு 12 ஒரே வரியில் முடிச்சுவிட்டேன் ஜோசியத்தையே. எப்படி அதான் லக்கணத்துக்கு 6 ராசிக்கு 12 இருந்தால் அவன் வெண்கொற்ற குடையின் கீழ் நான்றும் நின்று ஆளும் மன்னவனை போன் வாழ்வான்னு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வரியில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கான். இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை பார்த்தா, ஒருத்தர் வந்து விருச்சிக லக்கணம், தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், செவ்வாய் லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. எப்படி இப்போ லக்னாதிபதி செவ்வாய் தானே, 6 செவ்வாய் தானே. அப்போ லக்னாதிபதி லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. அவர் என்ன செய்கிறார், லக்கணத்துக்கு 6 ராசிக்கு 12. முடிஞ்சிச்சா? மிகப்பெரிய கோடீஸ்வரன், கோடி. இப்படி சில இடத்துல இந்த கிரகங்களுடைய நிலையை ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாலையை போடும்போது கூட, எனக்கு பொன்னாடை போத்தும்போது கூட, இந்த பக்கம் பொன்னையா, இந்த பக்கம் பரணி, நான் சுபகத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆமாம், இதுலேயே அர்க்களம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அர்க்களம் கத்திரி அப்படின்றது வேறு, பாபகர்த்தரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுபகர்த்தரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அது அர்க்களத்தில் வரும், சுபார்க்களம், பாபர்க்களம் அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாதகத்தில் அப்பப்போ பார்க்கணும். ஒரு சில ஜாதகங்களில் நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் பயங்கர செல்வாக்காக பணக்காரனாக இருப்பான், காசு பணத்துக்கு ஒரு குறை இருக்காது. எல்லா விதத்துலேயுமே அவனுக்கு செல்வம் அள்ளி கொடுத்துருக்கு, இறைவன் வந்து கொடுத்துருக்கான். நம்ம ஜாதகத்தை பார்த்து என்னடா தனஸ்தானாதிபதி போய் இப்படி உட்கார்ந்துருக்காரு, லக்னாதிபதி அதை விட வீக்காக உட்கார்ந்துருக்காரு, இவன் எப்படி பணக்காரனாக வந்தான், நம்ம குழம்புவோமா இல்லையா. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ லக்கணம் அப்படின்றது உயிர். அவன் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான், விதி மதி கதி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். ஆனால் எங்கள் குருநாதர் என்ன சொல்லுவார்னா, விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் கதியப்பாடுறா அப்படிம்பார். இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, விதி வந்து 36 வயசு வரைக்கும், அதுக்கடுத்து மதி 48 60 வயசு வரைக்கும், அதுக்கடுத்து உனக்கு கதி தான் வேலை வைக்கும்பாங்க. இப்படி ஒரு ஜோதிட உலாத்தண்டல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை, ஆய்வில் வந்து அப்படியெல்லாம் கொடுக்கல. நீங்கள் நல்ல ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, எடுத்தோடனே நீங்கள் ஒரு லக்கணம் அப்படின்னு குறிங்க. இப்போ நீங்கள் ஒரு துலா லக்கணத்தை எடுப்போம். இந்த துலா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி யார்? எஸ், சூப்பர், நீங்கள்லாம் அறிவு மேதை. இப்போ அவன் ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்துடுறான். இப்போ நட்சத்திரநாதன் யார்? சூப்பர். இப்போ அதே சுக்கிரன் போய் பரணிலே உட்காந்துருக்காரு. நல்லா கவனிங்க. நீங்கள் பல ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிலையை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் இப்படி ஜாதகத்தை ஒதுக்குவேன், ஆராய்ச்சிக்கு நான் இதை எடுப்பேன்.
அப்போ லக்னாதிபதியும் சுக்கிரனாகி ஜென்ம நட்சத்திரநாதனும் சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் என்ற சாரநாதன் சுக்கிரனாகி சொல்லி முடிஞ்சா இதை ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தூக்கிடணுங்கிட்டு. அப்போ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தனஸ்தானாதிபதியோ 10 கூடையோரோ பாக்கியாதிபதியோ எவனும் விலை வைக்க மாட்டான். சுக்கிரன் ஒருத்தன் தான் விலை வைப்பான். சரியா? நல்லா கவனிக்கணும் இதில் என்ன. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுத்துக்கிறோம், செகண்ட் விட்டுருவோம். இதே லக்னாதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி என்னது? சுக்கிரன். ஜென்ம நட்சத்திரநாதன் என்னது? சுக்கிரன். ஓகே, இப்போ ரெண்டு கிளிக் ஆயிடுச்சா? இப்போ இந்த துலா லக்னத்தினுடைய பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதில் போய் இந்த சுக்கிரன் ஒரு பூசானுசோ உத்திரட்டாதிலையோ அல்லது ஆயிலியம் கேட்ட ரேவதிலையோ உட்காந்துருச்சுன்னு வைங்க, அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் பெருசாலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. வாழ்க்கையில் வரக்கூடிய மேடு பள்ளம் வரத்தான் செய்யும், அனைவரது வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த மேடு பள்ளத்தை சரி செய்கிறத அந்த கிரகம் பார்த்துக்கிடும். நம்ம கிட்டத்திலோடு போக தேவையில்லை. இருக்கா? 2. இதுக்கு அடுத்து 3வது இந்த ஜாதகம் லக்னாதிபதி சுக்கிரன், ஜென்ம நட்சத்திரநாதனும் சுக்கிரன். இவருடைய நிலையை நம்ம பார்க்கும்போது அவர் நின்ற நிலை அப்படின்றது சாரநாதன் இருக்கார் இல்லையா, இதை நீங்கள் நம்மளா எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ 3ஐயும் இப்படி பிரிங்க. மொதல் கேட்டகிரி, செகண்ட், தேர்ட் பிரிச்சிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் அழகாக வழிவகுத்துட்டு போயிடலாம் இல்லையா, வழிவகுத்து போயிடலாம். ஆனால் நான் இந்த அரங்கில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். 1998 நான் அபியாச கதியில் இருந்துட்டு வெளியே வர்ற நேரம் எனக்கு ஒரு அதாவது பார்க் மாதிரி ஒரு சமிஞ்சை, அது ஒரு விஷயத்தை சொல்லுது, இதை என்னென்னு பாரு அப்படிங்குது. அதை கிட்டத்தட்ட ஒரு மாதம் 3 மாதம் அதிலேயே ஆய்வில் இருந்தேன். மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. எனக்கு அதுக்கப்புறம் இருப்பு கொள்ளலை. நேராக போய் கோயம்புத்தூரில் மகரிஷி, அன்றைக்கி அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை ஊக்கப்படுத்தினது, வெளிப்படுத்தினது எல்லாமே அவர் தான். வேறு யார்கிட்டையும் கேட்க முடியலை. போய் நேராக அவர்கிட்ட போய் உட்காந்து ஃபோன் பண்ணேன், வாங்கன்ட்டார். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நான் இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கேன், இது இப்படி இருக்கே, இதை எப்படி அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை எதில் எடுத்தீங்க அப்படின்றார். வந்தது தான், நான் ஆய்வு பண்ணேன், சரியாக இருக்கு. அவர் சொன்னார், இது புத்தக பெரிதிலேயே கிடையாது, புத்தக பெரிதில் கிடையாது, தாளப்பத்திரத்தில் இருக்குது, ஆனால் அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தாளப்பத்திரத்தை எடுத்து காட்டினார். அதில் அது இருக்குது. இப்போ நான் இந்த விஷயத்தை சொன்னோன்னே, நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ அரிய விஷயத்தை ஈஸியாக தூக்கி கொடுக்குறதுக்கு உண்டான சூழல் இதில் இல்லை. ஆனால் கொடுப்பேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, 24 மணி நேரமும் நவக்கிரகத்தையே சிந்தனையில் வைத்து கொள்பவனுக்கு அவன் வழிபடக்கூடிய தெய்வம் எங்காவது ஒரு இடத்தில் இதை எடுத்து கொடுக்கத்தான் செய்யும். எடுத்துக்கிறீங்களா? அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ புத்தகங்களை படிக்கிறோம், பேசுகிறோம், ஆய்வு பண்ணுறோம் அப்படின்ற நிலை இல்லாமல், நீங்கள் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா, நித்தம் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பூஜையை பண்ணி ஒரு இது பண்ணிட்டு வந்தாலே அது உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது, கூட்டிகிட்டு வந்துடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம நித்திய வழிபாடு. எனக்கு 82 உபதேசம் கொடுத்தாங்க, 82 உபதேசம் கொடுத்தாங்க. அப்போ என் குருநாதர் சொன்ன ஒரே வார்த்தை, அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்ட்டார். நான் மீனாட்சி அம்மனுக்கு அப்போ ஆரம்பித்தது தான். ஆனால் பூஜை புனஸ்காரத்தை அன்னைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் நான் விடலை. அந்த காலையிலையும் சாயங்காலம் செய்யக்கூடிய பூஜையை எக்காரணத்து கொண்டு யாருக்காக நான் விட்டு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. காலையில் 4 மணியில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம், காலை பூஜை கிராண்ட், சாயங்காலம் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர்றது தான்.
இதை நம்ம விடக்கூடாது. நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்து அதாவது ஜீவனாம்சத்துக்காக நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை கொஞ்சம் கையாண்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் போகிற போக்கில் நான் ஒரு ஆய்வுக்காக தான் வந்தேன், நான் ஒரு ரிசர்ச் ஓரியன்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை தான் இது. ஏன்னா இதை வச்சு நீங்கள் பிளப்பண்ணத்த போகிறீங்கள. ஜீவனாம்சமாக கோயில் கொண்டீங்கன்னா இது வேணும், கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஏன் பரணி பாரதி மட்டும் இந்த இடத்துல வந்து தனித்தன்மையாக இருக்கார்? இந்த பௌர்ணமி ஆச்சுன்னா அவர் எங்கே இருக்கார்? அவ்வளோதான் இல்லையா? அவன் நித்திய கர்ம பூஜையை விடவே இல்லை இல்லையா? அப்போ பூஜை அப்படின்றது ஒன்று வச்சுக்கோ. சரி, இதெல்லாம் இப்போ நம்ம இந்த முதல் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அப்படின்னு போகும்போது இந்த லக்னாதிபதி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி வச்சுக்கிடுவோம். லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் லக்னாதிபதியே லக்னத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் அவர் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் செய்வார் அப்படின்ற கோட்பாடை நம்ம விட்டுறணும். கோட்பாடை விட்டுறணும். காரணம், ஒரு சில இடத்துல வேணால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ மேச லக்கணத்தில் லக்னாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் போய் உட்கார்ந்துடுறார் இல்லையா? லக்னாதிபதி லக்கணத்தில் உட்கார்றார். இந்த ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் லக்னத்தில் உட்கார்ந்து சுக்கிரன் சாரம், சுக்கிரன் 2 7 இல்லையா? இந்த உலகத்தில் போராட்டத்தின் அடிப்படையில் சகலவிதமான நிலைகளையும் அடையக்கூடிய தகுதி அவனுக்கு உண்டு அப்படின்றத லக்னாதிபதி காட்டிட்டார். அப்போ இவனுக்கு எல்லாமே கொடுக்கும், எதையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ சுக்கிரன் வந்து 2 குடையவரா 7 குடையவரா? இவன் உலக பந்தத்தோடு வந்துட்டானா? அப்போ இவனுக்கு சகலவிதமான ஒரே கிரகம், ஒற்றை கிரகம் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுட்டு போயிடுது. நாம் போய் இதை எடுத்து அப்படி இப்படியெல்லாம் நுழைக்கவே வேண்டாம். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சார்னால் சுக்கிரன் 2 7 குடையவர். என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த ஜாதகத்துக்கு எப்போ அந்த திருப்பு முனை வரும் அப்படின்னா திருமணத்துக்கு பின்னாடி தான் திருப்பு முனை வரும். ஏன்னா திருமணத்துக்கு பின்னாடி சரியா? அது வரைக்கும் இந்த செவ்வாய் என்ற காரகம் சகோதர காரகன் என்பதால் அவன் தன் உடன் பிறந்தோருக்கு தன்னால் ஆன மட்டும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் யார்? சகோதர காரகன் அல்லவா? நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, மிருகசீரன் சித்திரா விட்டத்தில் பிறந்துடுறான். ஒருத்தர் சிம்ம லக்கணம் மிருகசீரன் சித்திரத்தில் பிறந்துடுறான். இவனுக்கு சுகபாக்கியாதிபதி செவ்வாய், சரியா? சுகபாக்கியாதிபதி செவ்வாய். இப்போ இவனுக்கு என்ன கொடுக்குது? இவன் சொந்தமாக வீடு வாசல் வண்டி வாகனம் பாக்கியத்தோடு வாழலாம் அப்படின்ற ஒரு நிலையை அது இண்டிகேட் பண்ணிடுது. உயர்கல்வி அப்படின்றது கொடுத்துடுது. ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிப்பேன் எல்லாம் செல்லாம். ஆனால் அவனுக்கு ஒரு அந்த பிறப்பினுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா செவ்வாய் தகப்பன் ஸ்தானாதிபதி. ஆகையால் தன்னை தன் குடும்பத்திற்கு செவ்வாய் சகோதரக்காரன் அல்லவா, தன் உடன் பிறந்த சகோதரருக்கு தகப்பன் போன்று எல்லாம் செய்ய வேண்டிய நிலை இவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அது தீர்மானித்து தான் கொண்டு வருது. வினை இதில் மாற்றவே முடியாது. ஆனால் இதில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ லோகு பேசும்போது இந்த 3ஆம் பாவத்தை பற்றி இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த 3ஆம் பாவத்தினுடைய இடே எது வேணாலும் போட்டும்டா, 3ஆம் பாவம் மட்டும் சரியாக இருந்தால் பாருடா, நீ இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். ஏன்னா 3ஆம் பாவத்துக்குள்ளே தான் அவ்வளவு இருக்குது. இப்போ 3க்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம், 5க்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம், 7க்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 11க்கு 3ஆம் இடம் லக்கணம் இல்லையா? இப்போ இந்த கோர்வையை சொன்னார்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 9 குடையவராக இருந்தால் அவனுக்கு மறுமணம் கண்டிப்பாக உண்டு அப்படின்றத அடித்து சொல்லணும். இதில் பயம்லாம் கிடையாது. ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரனா 9 குடையவர், அவனா மறுமணம் அவனுக்கு உண்டு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ நம்ம போய் சில பேர் என்ன செய்வான், அப்படியா எனக்கு 2வது கல்யாணம் ஒன்று இருக்கா அப்படிம்பா படுவா. எப்படி ஆசைப்படுறாங்க பாருங்க என்ன. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு மாற்று சிந்தனை நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அந்த கிரகம் எந்த திசைக்கு உரியதுன்னு முதல் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம நட்சத்திரம். இப்போ செவ்வானா என்னது, தெற்கு திசைக்கு உரியது தானே.
தெற்கு திசை தானே. அப்போ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தெற்கு திசையிலேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா இது அடிபட்டு போகும். என்னது, தெற்கு திசையிலேருந்து அந்த மாப்பிள்ளையோ பொண்ணையோ எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோன்னுவீங்க, அதை கட் பண்ணிடலாம். சரி போச்சு, நம்ம திசைகளில் வந்து அது சரிப்பட்டு வரல அப்படின்னா கல்யாணம் பண்ண உடனேயே ஒரு 6 மாதம் கழித்து அதுக்கு மருமாங்கல்யம் போட்டு விட்றோம் இல்லையா. அதாவது மருமாங்கல்யம் வெறும் தாலியை பிரித்து கட்டுறதில்ல, பிறவர் அப்படி தான் நினைக்கிறேன். திருமாங்கல்யத்தை நடுநாயகத்தை எடுத்துகிட்டு புது திருமாங்கல்யம் செஞ்சு சுமங்கலி பூஜை பண்ணி போட்டாச்சுன்னா இதை பிரேக் பண்ணி போடலாம். இது ஏன்னா விதியை சொன்னவன் விதிக்கு ஒரு வழியை சொல்லலாம், நீங்கள் திட்டிக்கிட்டு தான் போய்கிட்டு இருப்பீங்க. சொன்னாரியா, நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அப்போ ரொம்ப விஷயமாக வருவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் 9 கூட ஒரு பாக்கியாதிபதி தானே, ரைட், நம்ம மறுக்கலை, அவனுடைய கர்மவனை. இதில் சாயாக்கிரகங்கள் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். இந்த சாயாக்கிரகத்தில் நிறைய பேர் நம்ம செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. எப்படி, அவர் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ராகு யோகக்காரன்னு சொல்லியிருக்கான், கேத ஞானக்காரன்னு சொல்லியிருக்கான். போன ஜென்மத்தில் நீ செய்த நல்வினை தீவினைன்னு 2 இருக்குது. நீ செய்த நல்வினையினுடைய தொகுப்பு தான் ராகு, தீவினுடைய தொகுப்பு தான் கேது. அப்போ ராகு நின்ற பவனம், அவன் சொல்கிறான் ராகு நின்ற பவனம் உயர வேண்டும்ன்றான், கேது நின்ற பவனம் தாழ வேண்டும்ன்றான். சரியா, கேது நின்ற பவனம் தாழ வேணும் அப்படின்னா அந்த கேது கூட நன்மையை செய்வார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேது எந்த இடத்துல ஒரு நன்மையை செய்கிற மாதிரி, ஏன்னா கேது போய் பெரிய நன்மையை செய்வார்னு எப்பயுமே எதிர்பார்த்துறாங்க. கேது யார் கூட சேர்ந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அப்படியே சுண்டி இழுத்துருவேன். எப்படி, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுருக்க தெரியும், அதை கொலாப்ஸ் பண்ண தெரியும், அதிலேருந்து எடுத்து கொடுக்க தெரியாது. இப்போ கேது போய் இப்போ நம்ம இதில் ஒரு நல்ல ஒரு இதுக்காக நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா, இப்போ செவ்வாய் கேதுவோட நட்சத்திரத்திலே இருக்குது, இல்லை செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருக்கு. நீங்கள் அடித்து சொல்லலாம், உடன் பிறந்தோரை இழத்தல், உடன் பிறந்தோரால் இழத்தல், இந்த 2 நடக்கத்தான் செய்யும். உடன் பிறந்தோரை இழத்தல், இவனுக்கு அடுத்து ஏதாவது கரிச்சேதங்கள் ஆகியிருக்கலாம். உடன் பிறந்தோரால் இழத்தல், சகலம் சம்பாதிச்சு கூட பிறந்தவங்களுக்கே போட்டிருக்கலாம், அல்லது கூட பிறந்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு காலத்தால் செஞ்ச உதவி வந்து அவங்க மதிக்காமல் அவனை விரட்டி விட்டுருக்கலாம். இது நடக்கத்தான் செய்யும். இப்போ இதே இடத்துல லக்னாதிபதி செவ்வாயே போது கேசாரத்தில் உட்காந்தாலும் இதே தான் நடக்குது, இதே தான் நடக்குது. அப்போ இதை விட என்னென்னா காரக ரீதியாக நீங்கள் பிரிங்க. இப்போ புதனை மாமன் காரகம்னு சொல்கிறோம். கிராமத்துல எல்லாம் ஜாதகத்தை தூக்கி பார்த்தோன்னே பொம்பளைகளுக்கு பாருங்க, அந்த அவன் குடும்பத்தில் புருஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி இதை செய்ய அதை செய்யன்னு பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் புருஷனுக்கு கையால் சோகம், எங்கள் புருஷனுக்கு ஆயில் பல எப்படி இருக்குது, அவர் நல்லா இருப்பாரா, கையால் சோகம் நல்லா இருக்குமா, அவர் நல்லா இருக்கணுங்கன்னு யாராவது ஒரு பொம்பளை கேட்கப்பாங்க. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு வார்த்தை வரும், இந்த தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடிமாய், எடுத்துக்கிட்டு குழவிகளை தூக்கி போடணும் போல தோணும். பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் அவன். என்ன தாய் மாமனுக்கு எப்படி, தாய் மாமன் ஐயோ பாவம். என்ன சார், இதில் வேடிக்கையான விஷயத்தை நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்களாம் நீ வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் வழிகாட்டணும், மக்களை திருத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் கேஷுவலாக ஒரு விஷயத்தை சொல்லணே. இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், சரியா? இப்படி போகும்போது நான் சில இதுகளை, ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு பையனை பார்த்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு செய்திகள் வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், அப்படியா அப்படின்னு ஓடி போய் அந்த பையனை பார்த்து செஞ்சு வச்சு வர்றதை விட, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், தங்கப்பாடி அண்ணன். ஏன்னா ஆமாம் அப்படிதான் சொல்லணும். தங்கப்பாடி அண்ணன் இருக்கார். நான் சொல்கிறேன், அண்ணே இந்த மாதிரி இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படியே மதினியை கூப்பிட்டுட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், பார்த்து இவருக்கு பிடிச்சிருச்சு. தம்பி பையன் நல்லா இருக்கான்ப்பா, நல்ல பையனாக இருக்கான், அவ்வளோதான், அந்த கல்யாணம் சூப்பராக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் வந்து தனுசு, அதுக்கு 11ஆம் இடம் எது, துலாம்.
எங்கள் அண்ணன். சரியா? 4ஆம் இடம் தாயார். அதுக்கு 11ஆம் இடம் எது? 2ஆம் இடம் இல்லையா? அப்போ அண்ணனும் அண்ணியும் போகிறாங்க. போய் பார்த்தோன்னா காலவசம் 2 7 இயங்குதா? அவ்வளோதான் மிச்சம். சிம்பிள் ஆச்சு. இந்த கூத்து இந்த நம்ம கண்மணிகள் இங்கே உட்காந்துருக்குல்ல, பூரா கண்ணன் நோண்டணும். எப்படின்னா இப்படி இவங்களுக்கு திட்டா தான் எனக்கு நான் சும்மா சொல்ல திட்டேன். நீங்கள் இது பண்ணிக்கிறாங்க. என்ன செய்வாங்க? கல்யாண ஏற்பாடு நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளை, நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பையனை கூட இருக்கலாம் வைங்களேன். தாய்மாமே மாலை போடணும் பாய். ஏன்னா தாய்மாமே அம்மா விடமாட்டாங்க. ஏன் தம்பியை அந்த சபையில் அசிங்கப்படுத்தி போட்டாங்க. எப்படிமாங்க? அதை சண்டால் பாதத்தி விஷயம் தெரிஞ்சால் நீ பேசுவியா? இப்போ தாயார் ஸ்தானம் 4ஆம் இடம் தான். இதெல்லாம் நல்லா கலவைக்கலது. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீ போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு தான் நான் சொல்கிறது. என்ன? அப்போ 4ஆம் இடம் கடகம். தாயாருடைய இளைய சகோதரர் கன்னி 6ஆம் இடம். இப்போ தம்பி போய் அந்த பிள்ளை கழுத்தில் மாலையை போடுறான். மாலை நல்லா கவனிக்கணும். மாலையை போடுறான் சபை அலங்காரத்துக்கு. இப்போ இந்த பிள்ளைக்கு 6ஆம் பாவம் வேலை பார்க்குதா? இது கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து வீட்டில் நொம்பலம், அவ்வளவு நொம்பலத்தையும் இது கட்டி அழுதுகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, பிரச்சனை, நோய் நொடி, கடன். இதே அம்மாவோட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அண்ணனாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தப்பா பையன் பெரியப்பா பையனாக இருந்தாலும் சரி, அவனால் அண்ணன்ற முறையில் மாலையை போடுறா அப்படின்னா அந்த 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பேசுமா பேசாதா? அப்போ ஒரு பிள்ளை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? அண்ணனை வச்சு மாலையை போடணும், தம்பியை வச்சு. ஒரு சின்ன மேட்ருக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம செய்கிற தப்பு தான். என்ன ஏதோ சொன்னோன்னா சரி, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தம்பி தான் மாலையை போடணும்னா போடு. இப்படி தான் கொள்ள நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவன் தசாபுத்தியை விடவா இது வேலை செய்ய போகுதுன்னா உறவுகளுக்கு தான் முக்கியம் சொல்கிறான். இங்கே மாமன் அப்படின்ற எந்த ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த புதன் கிரகம் போய் அஸ்வதி மகம் மூலத்தில் உட்காந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட எத்தனை மாமன் இருந்தாலும் சரி அத்தனை பேரும் டவுன் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி? இப்போத்தான் என் தம்பி எதனால் வீணாக போனான்னு யோசிச்சுட்ருக்கு. என்ன சிம்பிள் லாஜிக். அப்போ இந்த காரகத்துவத்தை கொண்டு போய் வரும். இப்போ குருவும் கேதும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் சொல்லியிருக்கேன். சரியா? குருவும் கேது சேர்ந்தால் கோடீஸ்வரன் லாஜிக்காக தானே சொல்லியிருக்கேன். அது காசு பணத்தை கொடுக்கலாம். ஏன்னா குரு கேது சேர்ந்தால் காசு பணத்தை செல்வத்தை அள்ளி தரலாம். குழந்தை இல்லைன்னா அந்த செல்வம் எதுக்கு? நல்லா தெரிஞ்சுக்குங்க. புத்திரக்காரன் குரு தானே. அவர் போய் கேது சாரத்தில் இருக்கார், உனக்கு செல்வத்தை தர்றார். உனக்கு அடுத்து அந்த குழந்தை அனுபவிக்கிறது குழந்தை வேணுமாடா? சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சார் கேட்கணும்ல? அது சரவண பாரதிட்டு தான் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா ஆமாம் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அதுக்கு பதில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பார்த்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம்.